Hello students, welcome to our channel. Exercise 1.5 ல 10th sum தான் பார்க்க போறோம். In electrical circuit theory, a circuit C of t is called linear circuit. Linear circuit இருக்கும்போது C of A T1 plus B T2 equal to A C of T1 plus B of C2. இந்த சூப்பர் பொசிஷன் பிரின்சிபலை சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சுன்னா அந்த சர்க்கியூட் என்ன சர்க்கியூட்டா இருக்கும்? லீனியர் சர்க்கியூட்டா இருக்கும். என்ன ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா C of t equal to 3t is linear ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. அதுக்கு நம்ம என்ன ரிசல்ட் கொண்டு வரணும்னா இந்த சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகுதா இல்லையா நம்ம செக் பண்ண போறோம். கிவன்ல C of t equal to 3t நம்மளுக்கு இங்க t1 t2ன்ற ரெண்டு ஃபங்க்ஷன் தேவைப்படுது. அதனால C of t1 equal to 3t1 எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் C of t2 equal to 3t2ன்னு எடுத்துக்கலாம். நம்ம இந்த A of t1 plus B of t2ன்ற இந்த ஃபங்க்ஷனை நம்ம யூஸ் பண்ண போறோம். C of AT1 plus BT2 இந்த ஃபுல் டேர்மை நம்ம என்ன அஷ்யூம் பண்ணிக்கலாம்? tன்னு அஷ்யூம் பண்ணிக்கலாம். இப்போ C of t ஓட வேல்யூ எதுக்கு ஈக்குவலா இருக்கு? 3tக்கு ஈக்குவல் கொடுத்துருக்காங்க. ஸோ 3 tன்ற டேர்ம் இங்க என்ன இருக்கு? AT1 plus BT2ன்னு இருக்கு. நெக்ஸ்ட் நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிக்கலாம். 3AT1 plus 3BT2 இந்த டேர்மை ஃபர்ஸ்ட் ரைட் பண்ணிட்டு 3T1 plus B into 3T2. 3T ஓட வேல்யூ எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? C of T1க்கு ஈக்குவல் plus B into 3T2 ஓட வேல்யூ C of T2க்கு ஈக்குவல். சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல் வந்து நமக்கு இங்க சாட்டிஸ்ஃபை ஆகுது. அதனால இந்த C of tன்ற ஃபங்க்ஷன் என்னவா இருக்கும்? ஒரு லீனியரா இருக்கும். Therefore, C of t is linear. That's all. நான் சொல்லி கொடுக்குற மெத்தட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணிட்டு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Thank you for watching.